ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை அண்டு முருங்கைப்பூவோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை அண்டு முருங்கைப்பூவில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. பெண்களாகிய நமக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இப்போ முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாமே இருக்குங்க. விட்டமின் இ பெண்களோடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ங்க. அதனால் பெண்கள் டெய்லி முருங்கைக்கீரை அண்டு முருங்கைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது இரத்த சோகை இருக்கவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. சர்க்கரை கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்படுத்துது. எலும்பு ஆரோக்கியம் மேம்படுங்க இது எடுத்துக்கும் போது. இதயம் அண்டு கண் பார்வை மேம்படுங்க. சுவாச கோளாறுகள்லாம் நீங்குங்க. முடி மற்றும் சரும பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இது எடுத்துக்கும் போது. இப்போ முருங்கைக்கீரையை நம்மளால் டெய்லி எடுத்துக்க முடியுங்க. எப்படின்னா சூப்பை எடுத்துக்கலாமுங்க. இல்லைன்னா இதை பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நிழல்லே உலர்த்தி இது கூட இட்லி பொடி, தோசை பொடி, சாதப்பொடி இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இதை டெய்லி நம்மளால் எடுத்துக்க முடியுங்க அது கூட சேர்த்தி. அதே மாதிரி முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூலையும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. என்னங்கன்னா பூவில் நார்ச்சத்து அதிகம்ங்க. அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் பி6, விட்டமின் சி இது எல்லாமே அதிகமாக இருக்குதுங்க. கருப்பை பிரச்சனைக்கு முருங்கைப்பூ ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்பட ஹார்மோன் சமநிலை ஏற்படுதுங்கள, சமநிலை இன்மை ஏற்படுதில்ல, பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த முருங்கைப்பூ தாங்க. நரம்பு தளர்ச்சிக்கும் இந்த பூ மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்குதுங்க. அதனால் முருங்கைப்பூவை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளாவது பெண்கள் நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ முருங்கைப்பூவை எப்படி எடுத்துக்கலாம்னா பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பால் கூட கலந்து காய்ச்சி குடிக்கலாங்க. நமக்கு எப்படி நம்மளால் முடியுதோ அந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை முருங்கைப்பூவை நம்ம அன்றாட எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டால் நமக்கு ஏற்படுற பகுதி பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. கருப்பை பிரச்சனைக்கு முக்கிய தீர்வாக இருக்கிறது இந்த முருங்கைப்பூவும் இந்த முருங்கைப்பூ தாங்க. எல்லாரும் இதை எடுத்து பயனடைங்க.